எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபைனல்ஸு கராச்சில அதுவும் இந்தியாவுக்கும், ஸ்ரீலங்காவுக்கும் நடக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பையனா ஒருத்தர இறக்குனாங்க. ஸ்ரீலங்கா சைட்ல. என்னன்னா, சனாஜி சூர்யா பத்தி உங்களுக்கு தெரியும். ஏசியா கப்னாலே அவர் பேய் மாரி விளையாடுவாரு. இன்னைக்கும் அவர் தான் வந்து ஏசியா கப்போட டாப் ஸ்கோரராவும் இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல 125 ரன் ஜெயசூர்யா அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தோம்னா, ஒரு 270 அபோவ் அடிச்சிருக்காங்க. ஒரு 274 என்னமோ ஸ்ரீலங்கா வச்சுப்பாங்க. சரி திரும்பி வந்து இதெல்லாம் வந்து 50ல வந்து கொஞ்சம் அப்போ வந்து அது பெரிய பாஸ் ஸ்கோர் மாதிரின்னு ஆனா வச்சுக்கலாம். என்ன அப்பதான் T20 வேர்ல்டு கப்பையும் இந்தியா வின் பண்ணிட்டு வராங்க. T20லயும் அப்போ ஈஸி அதிரடி காட்டுற பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உள்ள வராங்க. பட் ஆனா நடந்தது என்னமோ ஷேவாக்கு வழக்கம் போல ஓப்பனிங்கே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 60 ரன் என்னமோ அடிச்சிருப்பாரு. கௌதம் கம்பீர் வந்து பெருசா இது பண்ணல. முதல்ல விக்கெட்டை விட்டுருவாரு. 90 சம்திங் ஒரு விக்கெட் என்னமோ இருக்கும். அடுத்து பார்த்தா இந்த மெண்டிஸ்னு ஒரு ஆளை கூட்டு வராங்க. அஜந்தா மெண்டிஸ்னு. பல பேரோட தூக்கத்தை அன்னைக்கு எடுத்திருப்பாரு கண்டிப்பா. ஐயோ அவரு எனக்கு என்னன்னா அவரு அந்த முத்தையா முரளிதரன் இருக்கிறதுல இருந்து ஸ்பின்னர் வந்து அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் என்னன்னே சொல்ல முடியல யாராலுமே. அப்பதான் கமெண்ட்ரில எல்லாம் கேட்கிறோம், இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ங்கிற வார்த்தையும் அப்பதான் வந்து ஆரம்பிக்குது. வர்றாரு, உள்ளங்கையில வச்சுட்டு போடுறாரு, இப்படி போடுறாரு, என்னங்க இது கேரம் பால இது கேரம் போர்டு ஆடிட்டு இருக்காருங்கிற மாதிரி டப்பு 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 டப்புன்னு விக்கெட்டும் விழுவுது. ஒரு பக்கம் தோனி மூச்சை போட்டு 49 ரன் வரைக்கும் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. வாஸ் பால்ல அவுட் ஆயிருவாரு. பார்த்தா 13 ரன்னுக்கு 6 விக்கெட்டு. தோத்துருவோம். ஏங்க 90 ஆரம்பிச்சு அடுத்து ஒரு 50 ரன்லயே டப்பன்னு விழுந்துருச்சு மொத்தமா. அன்னைக்கெல்லாம் தூக்கமே வரல எனக்கு. அந்த அப்பெல்லாம் பார்த்தா அந்த 10 ஸ்போர்ட்ஸ், நியோ ஸ்போர்ட்ஸ், மோஸ்ட்லி இந்த ஏசியன் இது எல்லாமே இதுக்குள்ளதான் நடக்கும். அந்த சேனல்ல தான் பார்ப்போம். அது ஒரு மொமெண்டா எனக்கு ரொம்ப இது இருக்கும்.